உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தோட்டம் துறவு மதுரையில இருக்க இடம் இது எல்லாத்தையும் ஆண்டாள் புருஷன் அழகர் பேர்லயும், இந்த வீடு ஆசாரிப்பட்டியில இருக்க வீட்டடி, கரிசல்பட்டி போற வழியில இருக்கிற தோட்டம், இது எல்லாத்தையும் பவித்ரா புருஷன் பேர்ல எழுதி வைக்க போறேன். கூட குறைச்சல் இல்லாம 2 பேருக்கு சரிசமமா தான் பிரிச்சு வச்சிருக்கேன். நாளை பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்து நல்லா பொழைக்கிற வழிய பார்க்கணும். சரியா? அதெல்லாம் சரிதான். இந்த வீட்டை இவங்க பேர்ல எழுதி வச்சா நம்மள எங்க போறது? ஏன்? அதான் உனக்கு உன் புருஷன் இருக்கான்ல, உன் புருஷனுக்கு வீடு இல்லையா? அதான் மதுரையில இருக்க இடத்த உன் புருஷன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் நல்ல பெரிய வீடா கட்டி இருக்க வேண்டியதானே? வீடெல்லாம் கட்டலாமா, ஆனா இந்த வீட்டை வித்துட்டு போனா நீ எங்க போவ, பாட்டி எங்க போவோம், அப்பாலாம் எங்க போவாரு? அதானே பார்த்தேன். நீ உங்க அப்பா மேல இருக்க அக்கறையில தானே கேக்குற. இங்க பாரு, நான் உன்கிட்ட ரீசன் தானே கேக்குறேன். உங்க அப்பனுக்கு சொத்தை தரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீங்க கிடையாது. நீ எங்களுக்கு நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறல்ல. எங்களுக்கு உங்க சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், போய் வேலையை பாரு. அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. நம்ம வீட்டுக்கு போ. எத்தனை நாள் மாமியார் வீட்டிலே தங்கிட்டு இருக்கிறது? அதானே, சொத்து வேண்டானா உன் புருஷன் கூட நீ இப்பவே கிளம்ப வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு நின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? என்ன எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? ஏய், பிளானும் பண்ணல கிளானும் பண்ணல. பவித்ராவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணதான். அதனாலதான் இப்ப அதை செய்யறேன். புரிஞ்சிருச்சு. என் அப்பாவை பழிவாங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன உங்க அப்பா கிப்பான்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு அவர் மேல அக்கறை இருந்தா உன் புருஷன் கிட்ட சொல்லி அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க சொல்லு. யாரு? என் அப்பா வந்து இவங்க கிட்ட நிக்கணும்ல. நிக்க முடியலன்னா வந்து உட்கார் சொல்லு. நல்லது. இந்தாரு, நான் உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணேன். என்ன, நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? அது வேற. அதுக்காக என் பாட்டி எனக்கு கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இது வேற. புரியுதா? உன்னால உங்க அப்பனை பிரிஞ்சு இருக்க முடியல. உங்க அப்பா ஊரை ஏமாத்தி ஊருக்கு வெளியே ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருப்பான். நீ வேணா அங்க போயிரு. இல்லையா, ஒழுக்கமா சந்தோஷமா என் கூட வந்து எங்க வீட்டுல குடும்பத்தை நடத்து. என்னையும் என் அப்பாவையும் பிரிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் அப்பாவை தனியா கஷ்டப்பட விட்டாதான் என் வாழ்க்கை கிடைக்கும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நீங்க இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் என்னையும் என் அப்பாவையும் பிரிக்க முடியாது. அம்மா, அம்மா, ஆதி, என்னாச்சு ஆதி? தொடாதீங்க, தொடாதீங்க, தொடாதீங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு? வேண்டாம் தமிழ், பக்கத்துல வராது. ஆதி, ஒண்ணும் இல்ல ஆதி. செஞ்சு வெளியே போங்க, போயிடுங்க. ரூம்ல இருந்து வெளியே போயிடுங்க. இங்க நிக்காதீங்க. போங்க, 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 வெளியே போங்க. ஆதி, வெளியே போங்க. இங்க யாரும் நிக்காதீங்க. சொல்றது கேளுங்க. ஆதி, ஒண்ணும் இல்ல. பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, 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 போயிடுங்க. வெளியே போங்க, போங்க. ஏய், கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். போன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. மாமா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல?
பவி, சொல்லுமா. இதுல ஒண்ணும் உன் நாத்தனார் வீட்டுக்கு அதிரசம் முறுக்கையெல்லாம் சேர்த்து வச்சிருக்க, சரியா? சரிம்மா. இங்க ஆகாஷ்ன்றது யாரு? நான் தான் சார். ஏன் தம்பி, பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க. இப்படி அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி வாங்க நினைக்கிறியே, இது உனக்கு நியாயமா இருக்கா? சார், நான் அப்படி யார் சொத்தையும் வாங்கல சார். உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நேத்து நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அங்க இருந்து இவங்க பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அதனாலதான் நாங்க இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கோம். சார், சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது. ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களுக்கு அங்க புரிய வைக்கிறேன். சார் இருங்க சார் ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற மாதிரி பையன் இவன் கிடையாது சார். இவருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. எங்க வீட்டு போனதா சார் இவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? ஏற்கனவே கடன்ல இருக்கிற வீட்டை இவர் பேர்ல மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. எந்த வீட்டை சொல்றீங்க சார்? இந்த வீட்டை தான் சொல்றோம். இந்த வீட்டு மேல மிஸ்டர் தர்மலிங்கம் கடன் வாங்கியிருக்காரு. அவர் பேர்ல இருக்கிற வீட்டை எப்படி நீங்க அனுமதி இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணலாம்? என்னது? அவன் பேர்ல இருக்க வீடா? இங்க பாரு, ஓங்கி மிதிச்சேன்னு வையே, இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிடும். யார் வீட்டை யார் பேர்ல இருக்குன்னு சொல்ற? ஏய் பாட்டி இரு, அமைதியாரு. ஆபீசர் அவங்க அப்படிலாம் பேசக்கூடாது. உன் மவன் தான் ஏதோ ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கிறான். விசாரிப்போம். அமைதியாரு. இந்தாருங்க சார், இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே எங்க பாட்டி பேர்ல தான் இருக்குது. அவங்க தான் எனக்கும் என் சகலைக்கும் இந்த சொத்தை பிரிச்சு எழுதி கொடுக்கறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க திடீர்னு வந்து எங்க மாமா பேர்ல தான் ஏதோ கடன் இருக்குதுன்னு சொல்றீங்க. அதுதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பதறது கொஞ்சம். இதுக்கு என்ன பண்ணும் முதல்ல அது சொல்லுங்க. சார், இந்த வீடு உங்க பாட்டி பேர்ல எல்லாம் இல்ல, கண்ணாத்தான்னு ஒருத்தவங்க பேர்ல இருக்கு. அவங்க கிட்ட இருந்துதான் தர்மலிங்கங்கிற பேர்ல மாறி இருக்கு. டேய், கண்ணாத்தாவே நான் தான்டா. நான் எழுதி கொடுக்காம அவனுக்கு எப்படிடா வீடு போச்சு? இல்லையே, கண்ணாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் வாங்கி சட்டப்படி அவர் பேருக்கு எழுதி மாத்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டை வச்சுதா எங்க பேங்க்ல 25 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.